கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிக வரத டாக்கூர்ஜியுடைய கிருபையினாலேயும் நம்ம அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளீதர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துடைய 2வது ஸ்கந்தத்தில் இப்போது ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனால் காலை வைக்க போகிறோம்னு சொல்லலாம். இப்போ காதை வைக்க போகிறோம். 2வது ஸ்கந்தம். மொத்தம் பாகவதத்தில் 12 ஸ்கந்தம்னு சொல்கிறேன். முதல் ஸ்கந்தத்தில் 19 அத்தியாயங்கள், 2வது ஸ்கந்தத்தில் 10 அத்தியாயங்கள். முதல் ஸ்கந்தம் அறிமுகம், அவதாரிகை அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நம்ம மனசில் வச்சுண்டு அந்த விஷயத்தை நோக்கி எடுத்து செல்வதற்காக வேற விஷயத்தை சொல்கிறதுக்கு அவதாரிகைன்னு பேர். அதாவது ஒரு அறிமுகம், முன்னுரை. அந்த அவதாரிகையே ரொம்ப அழகாக நம்ம வியாச பகவானும் உக்ரஸ்ரவசும் எப்படி அமைச்சார் அப்படின்னா, கேட்குறவர் எப்படிப்பட்டவர், சொல்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ரெண்டையும் எடுத்து காட்டுறார். கடைசியாக சொல்லக்கூடியவர் உக்ரஸ்ரவஸ். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நன்றி உணர்வோடு சொல்கிறார். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிதே, கதை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிதே, கிடைக்குமா? நான் ஏதோ நிறையா பெருசாக ஏதோ ஒரு புண்ணியங்களும் பாக்கியங்களும் பண்ணதுனால தானே இந்த கிருஷ்ண கதையை சொல்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிதுன்னு நன்றியோடு உத்கிரஸ்ரவஸ் சொல்கிறேன். அங்கே முக்கியமாக கதை கேட்கக்கூடிய பரீட்சித்து நன்றியோடு கேட்குறானா, எனக்கு 7 நாள் தான் பாக்கி இருக்குங்கும் பொழுது கரெக்டாக இந்த 7 நாளுக்குள்ளே அடக்கிற மாதிரியான ஒரு கிருஷ்ண கதையை சொல்கிறதுக்கு ஒரு குருநாதர் அனுப்பிச்சி வச்சாரு. இந்த கதையை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு நன்றியோடு கேட்டாராம். பக்திக்கு நன்றி தான் அடிப்படைன்னு காட்டுறது முதல் ஸ்கந்தம். அப்புறம் இந்த ஒரு 19வது அத்தியாயம் முடிவில் சுகமுனி வந்து உட்கார்றார். பரீட்சித் அழகாக 6 கேள்விகள் கேட்குறார். இந்த குடும்பமே 6 கேள்வி கேட்டு பழகின குடும்பம். சகஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தாலும் 6 கேள்வி கேட்குறார் யுதிஷ்டர். அங்கே பீஷ்மாச்சாரியார் அங்கே படுத்துண்டு அவர் கதை சொல்கிறார், நின்றுட்டு இவர் கேட்டுருக்கார். இங்கே 2 பேருமே உட்காந்துட்டு கதை சொல்கிறது, உட்காந்து கேட்குறது. ஏன்னா அங்கே பாகவதம்னாலே ரொம்ப ஃபார்மாலிட்டிலாம் பார்க்க மாட்டார்கள் இல்லையா? நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி தான் மகான்கள் பேசுவார். அங்கே தர்மபுத்திரர் பீஷ்மர்கிட்ட தர்மம் என்னன்னு கேட்டதுனால அதுக்கேற்ற மரியாதை அவர் நின்றுட்டு கேட்குறாரு, இவர் படுத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. பாகவத கதையில் எவ்வளோ நெருக்கம் பாருங்க. 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காரு. நின்னா கூட குருநாதர் கர் இப்படி தான் சொல்லுவார். யாரும் நின்னாலே அவருக்கு பிடிக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவார்கள், அவர் பிரவச்சனம் போதும்போது ரொம்ப ஸ்டைலாக கையை கட்டின்னு ஓரமாக நிற்பார்கள். இப்படி பார்த்து உட்காரு முதல்ல. பாகவத தர்மம் சொல்கிறவர்களுக்கும் சிரமம் வரக்கூடாது, கேட்குறவர்களுக்கும் சிரமம் இல்லாமல் கேட்கணும், சௌக்கியமாக கேட்கணும் இல்லையா? பட்டினியோடு உட்காந்து கேளு அப்படின்னா தமிழ்லேயே ஒரு வாசம் இருக்குது தெரியுமா? வாசகம், பசி காதை அடைக்கிறது அப்படின்னா. காதை அடைச்சா எப்படி கதையை கேட்க முடியும்? அதனால பாகவதத்தை சொல்கிறவர்கள் சொன்னார்கள், ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வரும்னா சாப்பிடாம கேளு. உடனே ஒருத்தருக்கு டவுட் வருது, ஐயோ சாப்பிடலன்னா எனக்கு தலைவலிக்குமே. கவலைப்படாத, உனக்கு சாப்பிடலன்னா தலைவலிக்கணும், நல்லா சாப்பிட்டு கேளு. சொல்கிறவருக்கும் அந்த மாதிரி தான் நியமம் வச்சுட்டு இருக்காரு. பொதுவாக நம்ம பாகவத தர்மத்தில் சொல்லக்கூடிய பாகவதர்கள்லாம் நல்லா சாப்பிட்டு வந்து தான் பாகவதமே சொல்லுவார்கள். மற்ற சாதனம்லாம் சாப்பிடாம பண்ணணும் இல்லை, விரதங்கள்லாம் சாப்பிட்டு வந்து விரதம் பண்ணேன்னா சாப்பிடாம இருக்கிறது தான் ஏன் விரதமே. அதனால பாகவத தர்மே சுகமான ஒரு பாதை. பஜனையில் பாகவதர்கள்லாம் பாடுவார்கள், ஏதோ சம்சாரம்னு சொல்கிறார்கள். அந்த சம்சாரத்துக்கு சுகமான ஒரு வைத்தியம் இருந்ததுன்னா சந்தோஷம் தானே இல்லையா? இப்போ நம்ம சாப்பிட்ற டேப்லெட் எல்லாம் ரொம்ப கசப்பாக இருந்தால் வியாதியை திட்டுவோம். சில வியாதிக்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க பாட்டிமாலாம், நல்ல சர்க்கரையை எடுத்து நெய்யில் நல்லா கரைச்சி அந்த நெய் சர்க்கரையை கொடுப்பார்கள். இந்த பேரனுக்கு என்ன ஆகிடும்னா, இந்த வியாதி வராதான்னு தோணும் அவனுக்கு. ஏன்னா இந்த நெய் சர்க்கரை கிடைக்குமே எனக்கு. சம்சாராமய சுக வைத்தியம் அப்படின்றார். இந்த வைத்தியமே சுகமாக இருக்குது, சுகமாக கேட்கணும், சுகமாக சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் சொல்லக்கூடாது, கஷ்டப்பட்டெல்லாம் கேட்கக்கூடாது. ரைட்டா? அதுக்காக படுத்துட்டு கேட்கணும்னு நான் சொல்ல வரேன். உட்காந்து கேட்போம், உட்காந்து சொல்லுவோம். அவர் படுத்துட்டு சொன்னால் நின்றுட்டு கேட்டார். இங்கே 2 பேரும் உட்காந்து கேட்குறாரு, உட்காந்து சொல்கிறார். 2வது ஸ்கந்தம் எதை பற்றி பேச போகிறதுன்னா, பாகவதம் அப்படின்ற பேர் அது வந்து அறிமுகப்படுத்த போகுது. அந்த பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்ற அதோடைய லட்சணங்கள். லட்சணம்னா தமிழில் லட்சணங்கிறது தான் இலக்கணம்னு வந்தது. இந்த லட்சணம்னா க்ஷாலாம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? தமிழ் ரொம்ப கிருப்பையான பாஷை. கஷ்டமான வார்த்தைலாம் சிம்பிளாகிடும். இஷ்டம் அப்படின்னா இட்டம் அப்படின்றோம்.
சிம்பிளாக முடிஞ்சது இல்லையா? அது ஒரு சுகம். பாகவத தர்மத்துக்குன்னு ஏற்பட்ட பாஷையே தமிழ் தான். சுகமாக இருக்குது சொல்கிறதெல்லாம் இல்லையா? அதனால பாகவதத்தில் எங்கேயுமே ழா வராது பாருங்க, பிரச்சனையே இல்லை நம்ம இல்லையா? அது சில பேருக்கு ழா வராது, லா தான் வரும். பாகவதத்தில் எங்கேயுமே ழா கிடையாது. சுகமாக கேட்கலாம், சுகமாக சொல்லலாம். இங்கே தமிழில் அதனால தான் இலக்ஷணம் அப்படிங்கிறத லாக்கு முன்னாடி ஈ போடணுங்கிறது நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள். அதனால இலக்ஷணம் அப்படிங்கிறது தான் இப்போ என்னாச்சு இலக்கணம் அப்படின்னு. இலக்கணம் அப்படிங்கிறதே வடமொழி சொல் தான், அதோடைய ஒரு தமிழாக்கம். அதனால இப்போ நான் இலக்கணம்னா என்ன அர்த்தம்னா இதில் என்னெல்லாம் லட்சணம் இருக்குன்னு சொல்கிறது தான் இலக்கணம். பாகவதத்தோடைய இலக்கணத்தை எடுத்து காட்டுறது. பாகவதத்துக்கு 10 இலக்கணங்கள் இருக்குது, 10 லட்சணங்கள் இருக்குது. அதை எடுத்து சொல்ல போகிறது. அப்புறம் பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள்லாம் நல்ல கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, தமிழ் கல்யாணம் முக்கியமாக, நார்த் இந்தியாவில் எப்படின்னு தெரில, சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல பாயசம் வைப்பாங்க தெரியுமா? முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பாயசம் இருந்தால் அவசரப்பட்டு டப்புன்னு எடுத்து வாயில் போட்டுட்டார். உடனே திருப்பி பாயசம் வச்சாங்க, திருப்பி வாயில் போட்டுட்டார். உடனே அவர் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேட்டார், ஏன் போடுறதான் போடுறாங்க, 2 கரண்டியாக போட்டுட்டு போயிட்டு தானே, என்ன ஸ்பூனாக போடுறாங்க. அவர் சொன்னார், இது டேஸ்ட்டுக்கு தான்ப்பா, வரப்போகிற பாயசத்துக்கு டேஸ்ட் இது. ஏன்னா அப்போ தான் வயத்தில் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுரக்கணும் நல்லா. இந்த பாயசம் நம்ம வந்து ரசம் சாப்பிட்ட அப்புறம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சாலே ஒன்றும் நல்லா சாப்பிட்ரும், பாயசம் வரும்னு. அந்த மாதிரி இதுவும் பாயசம் தானே, வரப்போட ஒரு பாயசத்துடைய ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறாராம். இந்த 2வது ஸ்கந்தத்தில் பாகவதத்துடைய மொத்த சுருக்கமே இருக்குங்க. அப்படி இந்த 2வது ஸ்கந்தத்துக்கு 3 வேலைன்னு குருநாதர் சொல்கிறார். முதல் வேலை பாகவதம்னு பேருப்பா, அதுக்கு பேர் வைக்கணும். பொதுவாக எப்போ பேர் வைப்பாருன்னா பிறந்தவொடனே பேர் வைக்கக்கூடாது. இன்னும் 10வது நாள் 11வது நாள், இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் பேர் வைக்கல, எனக்கு வெளில விட மாட்டேன்றாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு 12வது நாள், 10 தாண்டி 2வது நாள்பார்கள், 12வது நாள் பேர் வைக்கணும். அதனால் பாகவதம் ஆரம்பித்தது முதல் ஸ்கந்தத்தில், ஆனால் இவர் பேர் வச்சது 2வது ஸ்கந்தத்தில். ஏன்னா அது ஒரு 12 நாள் முடியணுன்ற மாதிரி 19 அத்தியாயம் முடியட்டும், அப்புறம் இந்த குழந்தைக்கு அழகாக பேர் வைக்கலாம். கிருஷ்ணனுக்கு அப்படி தானே பேர் வச்சார். கிருஷ்ணனுக்கு பேர் வச்சது ரொம்ப லேட்டாக போயிடுச்சு இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வரல. பேர் வைக்கலான்னு பார்த்தா யாரோ மாமா தூக்கின்னு போயிடுறாரு அவரை. அப்புறம் அந்த காத்தரசனை அடித்து பிடிச்சி உட்கார வைக்கிறதுல பேர் வைக்கிற பேரே மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. கிருஷ்ணன் தான் பாகவதம், பாகவதம் தான் கிருஷ்ணன். அதனால இந்த வியாச பகவான் பேர் வைக்கணும்னு ஞாபகம் இப்போ தான் வந்தது போல இருக்கு அவருக்கு. இல்லைன்னா ஒரு 12 நாளைக்கு அப்புறம் பேர் வச்சா போருன்னு நினச்சாரோ என்னமோ. 2வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பேர் வைக்கிறார். அதனால இந்த 2வது ஸ்கந்தத்தில் 2 விஷயம் இருக்குது. இலக்கணம்னு ஒரு விஷயம், 2வது விஷயம் இதற்கு பேர் சூட்டல், இல்லைன்னா அந்த நாமத்தை எடுத்து சொல்லணும். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம்னு பேர் வைக்க போகிறார். 2வது ஸ்கந்தத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரப்போகிற கதை அத்தனையும் சுருக்கமாக சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே நமக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருக்கு இல்லையா? இனிமேல் என்ன வரப்போகிறது. ஏன்னா இது பொதுவாக இது விருந்துன்னு தான் சொல்லணும் இல்லையா? இது விருந்து தானே பாகவதம். ரசம் அப்படின்னாலே நம்ம குடிக்கிற ரசம் இல்லை, இந்த சுவைங்கிறதுக்கும் ரசம்னு ஒரு பேர் உண்டு இல்லையா? அந்த சுவைகள் அறுசுவை இருக்கா மாதிரி பாகவதத்துக்கு 10 சுவை இருக்கான். அந்த விருந்தில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது விருந்துக்கு போனேன்னா இந்த மாடர்னாக பண்ணக்கூடிய கல்யாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ளே வரும்போதே மெனு கார்டை கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தான் போட போகிறேன் இல்லைன்னு. எல்லாருக்கும் இப்போ தாலி எப்போ கட்டுவாங்க, எப்போ மேலே போவாங்க, அதுவும் 12வது ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது, ஏதோ பதர்பேனின்னு சொல்கிறார்கள், கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படி தோண ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சுகமுன் என்ன தெரியுமா பண்ணிட்டார், இனிமே வரக்கூடிய 10 ஸ்கந்தம் வரப்போகிறது, நடுவில் எழுந்து போயிட போகிறார்களே, கல்யாணத்தில் நீங்கள் மெனு கார்டு கொடுத்தலன்னா கப்புன்னு நழுவி போயிடுவாங்க கூட்டத்தில். அதனால அவர் பார்த்தார், வரப்போகிறது ரசமான விஷயம்ப்பா, என்னெல்லாம் வரப்போகிறதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ நம்ம ஒரு ஸ்கந்தமும் படிக்கும்பொழுது, ஓ 2வது ஸ்கந்தத்தில் அவர் சொன்னார், அதுதான் இங்கே வருதான்னு மேட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த கண்டென்ட்ஸ்ன்னு சொல்லுவார்கள். இந்த புஸ்தகத்தில் என்னெல்லாம் தலைப்புகள் வரும்னு 3வது பேஜில் வரும் இல்லையா? அந்த மாதிரி 2வது ஸ்கந்தத்தில் இந்த மாதிரி 10 தலைப்புகள் கொண்டது பாகவதம், இதெல்லாம் தான் வரப்போகிறதுன்னு முன்கூட்டியே சொல்லி நமக்கு அந்த பெரிய விருந்து, திவ்யமான விருந்து, தெய்வீகமான விருந்தை நம்மளுக்கு தயார்படுத்துகிறார் நம்ம வியாச பகவான். இதுதான் 2வது ஸ்கந்தத்தோட விஷயம். இது 2வது ஸ்கந்தத்தில் இருந்தால் சுகமுனி தன் திருவாய் மலர்ந்து பேச ஆரம்பிக்க போகிறார். சுக உவாச்ச அப்படின்னா, உவாச்சன்னா சுகர் சொல்லுற்றார், கூற ஆரம்பித்தார் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பிக்கிறது வரியான்யேஷதே பிரஷ்னஹ கிருதோ லோகஹிதம் நிருப
ஆத்மவித் சம்மத பும்சாம் ஸ்ரோதவ்யாதீஷு எஃப்பரஹா. ரொம்ப அழகா சொல்றார். பொதுவாக ஒரு கேள்வி கேட்டால் கதை சொல்கிறவர்கள் அந்த கேள்வியை கொண்டாடணும் இல்லையா? ஒரு கேள்வியை பார்த்துட்டு ஒருத்தருக்கு வெறுப்போ இல்லைன்னா கோபமோ வந்துருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? அவருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் ஒரு டெக்னிக். இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு கேள்வி கேட்கறது, டீச்சருக்கு பதில் தெரியணும், அசல் சும்மா உட்காரா அப்படிங்குவோம். உடனே அந்த குழந்தை பயந்து போய்டுறதோ தப்பாக கேட்டான் போல இருக்குன்னு. தப்பாலாம் கேட்கல, டீச்சருக்கு தெரியாது பதில். அதுதான் இது சம்ஸ்கிருதத்தில் ஒரு விஷயம் இருக்குது, பாக்கி ஒன்று தெரியாதுன்னா கோபத்தினால முடிச்சுடுவாத அப்படின்னு. சேஷம் கோப்பேன பூரை ஏத் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு கேள்விக்கு பதில் தரலையா கோச்சிட்டு போயிடு. உடனே அந்த குழந்தை பயந்துன்னு உட்காந்துருமா. ஆனால் நமக்கே சந்தோஷம் வரா மாதிரியான ஒரு கேள்வியை ஒரு குழந்தை கேட்டுதுன்னா, வாடா உட்கார்றா அப்படின்னு உட்கார வச்சு, ராஜா உட்கார் அப்படின்னு கதை சொல்லுவோம் இல்லையா? அப்படி பரீட்சித் மகாராஜா இப்படி ஒரு கேள்வியை கேட்டானா. என்ன கேள்வியை கேட்டுவிட்டான் அப்படின்னா, என்ன கேட்கணும்னு கேட்டானா. சந்தோஷம் சுகமுனி. நம்ம குருநாதர் சொல்லுவார், சுகமுனிக்கு கதை சொல்லணும் கதை சொல்லணும் கதை சொல்லணும்னு உள்ள ஆசை பொங்குன்னு பொங்கறதான். இது எப்படின்னா, நம்மெல்லாம் இந்த காலத்தில் இப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, விறகடுப்பு. அந்த விறகடுப்பில் ஒரு பானையை போட்டு அதில் அரிசியை போட்டு அதில் தண்ணீர் விட்டு மேலே அழகாக ஒரு லிட்டு போட்டுருவோம், ஒரு தட்டை போட்டுருவோம். போட்ட உடனே கொஞ்சம் நேரம் பண்ணி அப்படின்னு அந்த தட்டை ஆட ஆரம்பிக்கும். அப்படி சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும் தெரியுமா? உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தட்டு புக்குன்னு வெளில வரக்கூடாதுன்னு ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதுக்கு மேலே ஒரு கல்லை வைப்பார்கள், இல்லைன்னா ஒரு சின்ன கரண்டியை வைப்பார்கள். அது கீழேந்து வரக்கூடிய அந்த உத்வேகத்தினால அந்த கரண்டியை தள்ளிட்டு கல்லை தள்ளிட்டு வெளில பொங்கி வருமா. அந்த மாதிரி சுகமுனிக்கு உள்ள கிருஷ்ணனை பற்றி சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு அப்படி ஒரு தவிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, தட்சிணாமூர்த்தி தான் இறங்கி வந்தாருன்னு. எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக அங்கே இருந்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இங்கே உல்டாவாக போயிடுத்தவருக்கு இல்லையா? அங்கே சேர்த்து வச்சது இப்போ வெளில விடணும்னு பார்க்குறார். ஆனால் அவர் யார்கிட்ட சொல்லுவார்? ஏன் ஒரு இடத்துல ரொம்ப நாள் அவர் இல்லைன்னா, இந்த மாதிரி ஆசையாக கதை கேட்குற வேலை எந்த ஊர்லேயும் கிடைக்கலையா அவருக்கு இல்லையா? யாராலும் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டான்னு கேட்டால் வாட்சை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் அதோட ஓவர். ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கதை சொல்ல போனார். அவர் சொன்னார், நீங்கள் என்ன டாபிக் பேசலான்னு சும்மா கேட்டிருக்காரு அவர் சொன்னார், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கோ, 8 மணிக்கு முடிச்சிருங்கோன்னு. ஏன் கவலையப்படாதீங்க, 7 மணிக்கே முடிச்சிடுறேன்னார். அவர் சொன்னது 6:58க்கு 2 நிமிஷம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, துருவன்னு ஒரு குழந்தை, அவனுக்கு 2 அம்மா ஒரு அப்பா. அந்த ஒரு சிற்றன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா, உடனே அவள் காட்டுக்கு போனான். இதோ நாரதர் வந்தார், அனுகிரகம் பண்ணார், ரொம்ப சௌக்கியமாக அவன் துருவ பதவிக்கு போனால் பத்திரமா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்ட்டார். ஏன்னா ஆசையாக கதை கேட்கணுமே, அது கிடைக்காது இல்லையா? அதனால தான் குருநாதர் சொல்கிற, ஆசையாக கதை கேட்குறவர்கள் தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்றார். எங்கே தனியாக சொல்லலை, நாரதகான சபாவில் சொன்னார். அப்படின்னா கதை அப்போ கேட்டுக்கோங்க, ஒரு மகான் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கதை கேட்கணுன்ற ஒரு உவகை, கதை கேட்கணுன்ற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். கதை சொல்கிறதுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை கேட்குறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெருசு. அப்படி கேட்டுவிட்டானா பரீட்சித்து சந்தோஷமாக அவரை கை கூப்பி, எனக்கு 7 நாள் தான் பாக்கி இருக்குது, அது அவருக்கு தெரியும். அந்த 7 நாளுக்குள்ளே நான் என்ன கேட்கணும், நான் என்ன ஜபம் பண்ணணும், நான் என்ன செய்யணும், நான் எதை பஜனை பண்ணணும், நான் எதை நினைக்கணும், எதையெல்லாம் நான் தவிர்க்கணும்னு கேட்டதில் சந்தோஷப்பட்டுட்டார். சந்தோஷப்பட்டுட்டு, நீ ஏன்டா இவ்வளோ ஏக்கப்படுற, என்ன அழகான கேள்வி கேட்டப்பாருன்னு கேள்வியை கொண்டாடுறார். ஏன் அப்படின்னா, இவர் யாரை எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருக்காரோ பகவான், அந்த பகவானுக்கே பிடிச்ச கதையாது எது, பாகவத கதை. அதனால தான் நம்ம குருநாதர் சொல்வார், மற்ற கதையெல்லாம் மற்றவங்களுக்கு எப்படி தலையில் கட்டி விட்டுறான் நம்ம பகவான். யோகமா பதஞ்சலின்னு ஒருத்தர் அனுப்புகிறேன், அப்பா நீ சொல்லி கொடுத்துருப்பா. அதை பகவான் உட்காந்து யோகா கிளாஸ்லாம் எடுக்கவே இல்லை பாருங்க. தர்மசாஸ்திரமா அதுக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டார். கௌதமர்னு ஒரு ரிஷி இருந்தார், அவரை வச்சு தர்மசாஸ்திரம் எழுதியிருப்பா. செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, செய்யக்கூடாதது செஞ்சா என்ன தலையில் குட்டு விழும், இதெல்லாம் பகவான் உட்காந்து சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஆனால் அது அவசியம், ஒரு ரிஷியை வச்சு நீ எழுதிப்பான்ட்டார். ஞான மார்க்கம், ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, வைராக்கியம்னா என்ன, அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சார். யார் அப்படின்னா யக்ஞவல்கர்னு ஒரு பெரிய ரிஷி. யாக்ஞவல்கரை வச்சு அவர் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லு அப்படின்ட்டார்.
அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை அவருக்கு இப்போ பக்தியை பற்றி சொல்லணும், பாகவதத்தை பற்றி சொல்லணும்னா எல்லா ரிஷிலாம் அடியேன் எல்லாம் அப்படியே உட்காருங்க, நீங்கள்லாம் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், வேணா கேட்டுக்கோங்கன்ட்டார். அவர் சொல்லும் பொழுது கேட்டது யாருன்னா 12 பேராம். இதை யார் சொல்றாருன்னா யமதர்மராஜா சொல்றார். அவர் சொன்னார், நல்ல வேலை எனக்கு இன்வைட் வந்தது, ஒரு 4 நாள் 7 நாளைக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டேன், 7 நாள் யாரும் சாகவே வேண்டாம், சௌக்கியமா இருக்கட்டும், மொத்தமா கலெக்ஷன் பண்ணிக்கலாம் 8வது நாள்னு பகவான் இந்த பாகவத தர்மத்தை இங்க 12 பேருக்கு மட்டுமே ரகசியமா வெளியிட்டான் அப்படின்னு அஜாமில சரித்திரம் சொல்ல போறார். 12 பேருக்கு சொன்னான் பகவான். அப்போ பகவானுக்கு ஃபேவரேட் சப்ஜெக்டாம். நம்ம குருநாதர் அழகாக எடுத்து சொல்லுவார், ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஃபிசிக்ஸ் எடுக்க தெரியும், மேத்ஸ் எடுக்க தெரியும், கெமிஸ்ட்ரி எடுக்க தெரியும், பயாலஜி எல்லாமே தெரியும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், அவருக்குன்னு ஒரு ஃபேவரேட் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்ஸ்ன்னு வச்சுக்கோமே. அவர் என்ன பண்ணார், ஃபிசிக்ஸு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை பார்த்து, அப்பா நீ கற்றுக் கொடுத்துருப்பா அப்படின்பார். அவர் சரின்னு போவார். கெமிஸ்ட்ரிக்கு ஒருத்தரை தள்ளி விட்டுருவார், பயாலஜிக்கு ஒருத்தர் தள்ளி விட்டுருவார். இந்த மேத்ஸ் ப்ரொஃபஸர் பாவம் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நின்றுருப்பார், பின்னாடியே நின்றுருப்பார் ஒரு பேக்கப்பாக. அவரை பார்த்து நான் போய் நீ இரு, நான் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு, நீ வேணா பின்னாடி உட்காந்து கேளுன்னு கூட்டின்னு போயிடுவார் அவரை. அவரும் சந்தோஷமாக உட்காந்து கேட்பார். அந்த மாதிரி பகவானுக்கு பாகவத தர்மம் பிடிச்ச தர்மமாக இருக்கிறதுனால அவரே வாய் மலர்ந்து சொன்னார். அவருக்கே சொல்லணும்னு ஆசை பாகவத தர்மத்தை. ஏன்னா எல்லாரும் என் குழந்தைகள்லாம் என்னை கரையேறதுக்கான வழியை இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாளா யாரான்னு நான் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 2 காரணம். ஒன்று, அவருக்கு பிடிச்ச விஷயம், கருணையான ஒரு விஷயம். 2வது முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற தர்மத்தினால எவ்வளோ பேர் கரையேறுவான்னு தெரியாது, பாகவத தர்மத்தினால தான் அத்தனை பேரும் கரையேற போகிறார். அதனால பகவானுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், முக்கியமாக இருக்கும்னால அவர் ஆசையாக சொல்கிறார் இல்லையா. சுகமுனியருக்கு தெரியாதா? சுகருக்கு தெரியும், வியாசருக்கு தெரியும், நம்ம பாகவதத்தோடைய உரை எழுதின ஸ்ரீதரருக்கு தெரியும், பரீட்சத்துக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரிலன்ட்டார் ஒருத்தர் பெரியவர். அப்படிப்பட்ட விஷயம். ஏன்னா பகவானுடைய ஹிருதயம் சுகமுனி ஹிருதயம் ஒன்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஹிருதயம் அதை நல்லா புரிஞ்சின்றவர் யாருன்னா சிவபெருமான். அதனால இந்த தட்சிணாமூர்த்தியோட அவதாரமாகவே இவர் இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், ரைட்டா, அந்த சப்ஜெக்டை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஆசைப்படுறார். இப்படி சுற்றி சுற்றி பார்த்தா யாருக்கும் நேரம் இல்லை. ஒருத்தர் கிடைச்சார், யாருன்னா பரீட்சித். கூட இருக்கிறவங்கள்லாம் பக்கத்தில் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் ஒத்தன் ஆசையாக கேட்குறான், நான் கேட்க வேண்டியது எது அப்படின்னா அவனுக்கு பயம், எனக்கு கிருஷ்ண கதை தான் எனக்கு கேட்கணும், விஷ்ணு கதை தான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு குரு கிட்ட கேட்கறதுக்கு பயம். சாதுக்கள் கிட்ட கேட்டுடலாம் தைரியமா. குரு கிட்ட போய் எனக்கு இந்த கதையை சொல்லுங்கன்னு கேட்க முடியுமோ? ஆனால் உள்ள அவனுக்கு என்ன ஆசைன்னா கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசை. இவருக்கு என்ன ஆசைன்னா கிருஷ்ண கதையை சொல்லணும்னு ஆசை. கரெக்டாக 2 பேரும் உட்கார்ந்தார்களா, இவன் கேட்க வேண்டியது என்னன்னு குளிர்ந்து போயிட்டாராம். கிருஷ்ணனுக்கே பிடிச்ச விஷயத்த இப்போ எனக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குழந்தை சொல்லி கேட்கறது. அதனால ஆத்மவித் சம்மத பும்சம் தன்னையே தான் சொல்லிக்கிறார். எங்களை போன்ற ஞானிகளுக்கெல்லாம் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, யாரான்னு எங்களுக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்கள்னு கேட்க வரமாட்டார்களான்னு தவிக்கிறோம்ப்பா. நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம். அந்த பானை எப்போ மொத்தமாக பொங்கி வெளில வரும், இந்த அடுப்பு அங்கே போயிடுவோம் திரும்ப. அந்த பானை எப்போ அப்படின்னா அதுக்கு அடியில் அந்த அக்னி கப்புன்னு வெளில வரும்போது மொத்தமாக வெளில வரா மாதிரி இப்படி ஒரு கதை கேட்கணும் கதை கேட்கணும் கதை கேட்கணும்னு ஆசையாக அன்பாக உட்காரும் போது அவர் இந்த கிருஷ்ண கதையை சொல்லணும்னு ஒரு பக்கம் ஆசை, இது ரகசியம் புரிஞ்சுப்பாளான்னு ஒரு பயம், அதனால உள்ள அமுக்கி வச்சிருந்தார். இந்த பரீட்சித்துடைய முகத்தை பார்த்தார். கிருஷ்ணன் கொஞ்சின ஒரு குழந்தை தானே, கிருஷ்ணன் காப்பாத்தின ஒரு குழந்தை தானே, எதுக்காக காப்பாத்தினான்னு பரீட்சித்துக்கு அப்போ புரிஞ்சுதான். கதை கேட்க தான் காப்பாத்தினான். பொதுவாக நிறைய பேர் என்ன நினைப்பா தெரியுமோ, கதை கேட்டால் கிருஷ்ணனை பார்க்கலான்னு நினைப்பா. தப்பு. கிருஷ்ணனை பார்த்தா தான் கதையே கேட்க முடியும். நாமத்துவரில் அவனை பார்த்தா தானே இந்த கதையை கேட்க முடியும். அந்த மாதிரி பரீட்சித்துக்கு முதல்ல கிருஷ்ணனை பார்த்துட்டு கிருஷ்ண கதையை கேட்டானா. கிருஷ்ணனை கூட பார்த்துடலாம், பக்தி வராது. ஏன்னா கிருஷ்ணன் எவ்வளோ பேர் பார்த்தார்கள். கம்சன் பார்க்கலையா, என்ன சொந்த மாமன். சிசுபாலம் பார்க்கலையா, சொந்த கசின் கசின்றோமே, கசின் தான். பக்தி வந்து தானே அவனுக்கு ஒன்றும் வராது. மோட்சம் கிடைச்சதானே கிடைச்சது, அது வேற விஷயம் இல்லையா. பாஸ் ஆகிட்டான், ஆனால் என்ஜாய் பண்ணலன்னா என்ன புரியாதுன்னு சொல்லணும். பாஸ் ஆகிறதா விஷயம். அதனால பக்தி வரணும்னா கதை கேட்கணுமா. பரீட்சத்துக்கு இப்போ கதை கேட்கணும்னு பக்தி வந்துருத்தான். இப்போ பக்திக்கு பக்தி வேணும்னு சொல்றார் ஸ்ரீதர சுவாமி. பக்தினால தாண்டா பக்தி வரும் அப்படின்றார். அதுக்கு பல அர்த்தங்கள்.
நமக்கு புரிஞ்ச அர்த்தம் என்னன்னா, கதை கேட்கணும்னு ஒரு ஏக்கம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கதை கேட்கணுன்ற பக்தி. அந்த பக்தி வந்துருச்சுன்னா கிருஷ்ண பக்தியும் வந்துருமா என்ன? அதனால இப்படி ஒரு குழந்தை ரொம்ப வினயமா இதயத்தில் படபடப்போட, நான் ஏதோ கேட்க வேண்டியது எதுன்னு கேட்டுவிட்டேன், இவர் கிருஷ்ண கதையா சொல்லட்டுமே கிருஷ்ணா அப்படின்னு உள்ள அவன் கேட்டுட்டு இருக்கான். இவருக்கு கிருஷ்ண கதையை கேட்கிறவா யாரான்னு உண்டா அப்படின்னு கேட்கறது இவரு உட்காந்துட்டு இருக்கார். கரெக்டாக வந்து உட்காந்தான். கரெக்டாக இவருக்கு 7 நாள் சுக்கமணியம் பிளான் பண்ணி வச்சிருந்தார். கிருஷ்ண கதையை கடகடன்னு சொன்னா 7 நாள் ஆகும், யார் 7 நாள் வந்து உட்காருவாய முன்னாடின்னு அவர் ஏக்கப்பட்டிருந்தார் போல இருக்கு. இவன் கரெக்டாக ஐ ஹேவ் 7 days ஃபுல் லீவுன்ட்டான். எந்த அளவுக்கு லீவுன்னா, லஞ்ச் பிரேக் கிடையாது, டீ பிரேக் கிடையாது, டின்னர் பிரேக் கிடையாது. இப்படி யார் கிடைப்பா நமக்கு? இவருக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, இதெல்லாம் அவன் வேண்டான்னு விட்டான். அதனால 2 பேரும் கரெக்டாக மாட்டினார்கள் பாருங்க. 2 பேருக்கும் பசி தூக்கம் ஒன்றும் கிடையாது. 7 நாளில் போகிறோன்னே அவன் தூங்கிட்டு இருப்பானான்னு, அப்படிதான் மொத்தமாக தூங்க போகிறானே இல்லையா? அதனால அவன் என்ன பண்ணான்னா, இந்த பரீட்சை தூங்க போகிறதில்ல, விழிச்சுன்னு தான் இருக்க போகிறான். பொதுவாக சொல்கிறேன், அவர் இவர் சொல்கிறாரு, நம்ம திருவள்ளுவர் சொல்கிறார், மரணம்ங்கிறதே பெரிய தூக்கம், தூக்கம்ங்கிறது சின்ன மரணம், அவ்வளோதான், ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்கன்ட்டார் அவர். இப்போ அந்த பரீட்சையை வந்து உட்காந்தான். வரி யான் ஏஷதே பிரஷ்னி, என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டடா, நீ கேட்ட கேள்வி உலகத்துக்கே ஒரு பெரிய மங்களத்தை கொடுக்க போகிறது. ஏன் அப்படின்னா, இந்த பரீட்சை கேட்டதை வச்சுட்டு நிறைய பேர் இப்போ கேட்க போகிறார்களாம். ஒரு உதாரணம் சொல்லட்ட, ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம ஆசிரமத்தில் குருநாதர் புள்ளப்பாக்கத்துலேருந்து நிறைய உங்களை மாதிரி பக்தர்கள்லாம் வந்தார்கள். கொஞ்சம் நேரம் எல்லாம் நாமா சொன்னார்கள். குருநாதர் ரொம்ப சந்தோஷம். 12 ஆயிடுத்து, சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. உடனே தலையாட்டினார்கள், எல்லாரும் எழுந்து போனார்கள். அதில் ஒருத்தர் மட்டும் போய் குருநாதர் காதில் போய் சொன்னார் ஏதோ. உடனே ஒரு முகம் பிரகாசமாச்சு பாருங்கள். அவர் சொன்னார், அப்படியா, எல்லாரும் வா உட்கார் உட்கார். எங்களுக்கெல்லாம் பசி, கிளம்பலான்னு போயிருந்தோம், வந்து உட்கார். உடனே இப்படி பார்த்தேன் குருநாதர். அப்புறம் சொன்னார், அவன் வந்து கேட்டான் தெரியுமா, குருஜி கொஞ்சம் கிருஷ்ண கதையை சொல்லுங்களேன் அப்படின்னாண்டா. எனக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுத்து. 1/2 hour நாங்களெல்லாம் பசி தாகலாம் மறந்து போச்சு, கொட்டினார் கிருஷ்ண அவதார கதையை. அப்போ புரியுறது என்ன, இந்த முதல் 19 சாப்டர் ஏன் தெரியுமா, கதை கேட்குறவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்லலை, இந்த 19 சாப்டர் எப்படி கதை கேட்க வைக்குங்கிறத காட்டுறது. இந்த 19 சாப்டர் கேட்டவுடனே நமக்கே கதை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த 19 சாப்டருக்கு அதிகாரி ஸ்கந்தம்னு பேர். அப்படின்னா அதிகாரிகள் எப்படி இருப்பான்னு காட்டலை, அதிகாரிகளாக எப்படி ஆக்கணும்னு காட்டுறது. அதிகாரிகளை ஆக்கிடும் கதை கேட்கறதுக்கு முன்னாடி இல்லையா. இப்போ பொதுவாக ஒருத்தர் பூஜைக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு ஆசனம் போட்டுக்கணும், எல்லாம் செட் ஆகி உட்காந்தா தானே பூஜை பண்ண முடியும். இல்லை ஏற்கனவே ஒரு காலில் இப்படி நின்று ஒரு காலில் அப்படி நின்று முதுகு எப்படி வச்சுன்னு பூஜை பண்ணான்னா விஸ்வஸ்மை நமகாம் போதே முதுகுவலி வர ஆரம்பிச்சிடும். செட் ஆகணுமானோ. அதனால பாகவத கதை கேட்கறதுக்கு செட் ஆக்கிறதுக்கு தான் இந்த 19 அத்தியாயம். அந்த 19 அத்தியாயங்கள் எதுக்குன்னா, இப்போ பாகவத கதை கேட்க வச்சுடுமா இந்த 19 அத்தியாயங்களுடைய கதையை கேட்டவர்கள். அதனால இங்க லோகஹிதம் ஏ நிருபா, ஏ ராஜன்னு அப்படின்னா, நிருபா அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு எல்லாம் அரசனே அப்படின்னு அர்த்தம், ராஜான்னு அர்த்தம். இப்போ அவன் ராஜாவா அத்தனையும் விட்டுட்டு தன்னுடைய மகுடத்தை வச்சு இனிமே எனக்கு யாருக்கும் ஆளுமை கிடையாது அப்படின்னு வந்து உக்காடுறான் அப்படின்னா, அவர் நினைச்சாரான், நான் அந்த ராஜாவை சொல்லலடா, இனிமே கதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நீதாண்டா ராஜா இருப்பா. இனிமே யாரானு கதை கேட்கணும்னா, இப்போ அவர் சொன்னாரே பரீட்சித் சாட்சிடா, கதை கேட்டா உனக்கு கிடைக்கும்டா, பரீட்சித் மாதிரி கதை கேட்கணும்டா. குருஜியே எழுதுறாரு இல்லையா, யார் மாதிரி கதை கேட்கணும்னு 4 சொல்றார். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, பரீட்சித்து போல கதை கேளு அப்படின்னு. இப்போ ராஜா தானே, நிருப்பம் தானே. ஏன்னா கதை கேட்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஜனங்களுக்கு அவன் தான் ராஜா. அவனை மாதிரி கதை கேட்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவார்கள். அதனால கிருதோ லோகஹிதம் நிருப, ஏ ராஜா, உன்ன மாதிரி நிறைய பேரை கதை கேட்கணுன்ற ஒரு ஆசையை நீதாண்டா கலப்ப போற, அதனாலேயே உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போறதுரா அப்படின்னு கொண்டாடுறார். ஏன்னா கதை கேட்குறவாளை கொண்டாடணும், ஏன்னா பெரிய பாக்கியத்தை நான் கொடுத்துருக்கிறார் கதை சொல்றவா கிட்ட. அப்புறம் சொல்றார் ஆத்மவித் சம்மத பும்சாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானிகள்லாம் கொண்டாட போறாடா நீ கேட்குற கேள்வியை. எதை வச்சுன்னு சொல்றேன்னா, என்ன வச்சுட்டே சொல்றேன்றார். நானே ஒரு ஞானி தான்டா. நீ கேட்ட கேள்வி எவ்வளோ சம்மதமா இருக்கு தெரியுமா. ஏன்னா கண்ட விஷயத்தை நீ கேட்கலையே, காண வேண்டிய விஷயத்தை தானே கேட்குற, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டார். குருநாதரே 2ஆக பிரிச்சிருவார். ஏன்னா கண்ட காட்சி காண்பவன்ற ஒரு காட்சி இல்லையா. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறவன் யாருன்னா கிருஷ்ணன் தான். நம்ம பார்க்கறதுங்கிறது கிருஷ்ணனுடைய படைப்பு. சாமான்யமாக இந்த ஒரு வாழ்க்கையில் உழல் கூடவர்கள்லாம் உலகத்தை பற்றியே தான் பேசுவார்கள். சார்
எந்த ஸ்டாக்கில் போட்டால் ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கட்சி. அதுக்குன்னு சில பேர் இருக்காருங்க. நான் என்ன பண்ணால் என் மனசு ஒன்றும் ஷார்ப் ஆகும் சார், என் உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சார், அதுக்கெல்லாம் ஆள் இருக்கா. ஆனால் ஆத்மாவின் சம்மத பும்சம், பகவானை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் தான்டா ஞானிகளுக்கு ரொம்ப அழகு, அவர்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் சப்ஜெக்ட் என்னென்னா கிருஷ்ணனை பற்றி சொல்லுன்னா சந்தோஷமாக சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒன்று கேட்டுட்டியடா குழந்தை. இப்போ பரீட்சித்தே அப்படி கேட்டானான்னா, கேட்கணும்னு ஆசைப்பட்டது மகான்களுக்கு தெரியாதா? கேட்க வேண்டியது என்னன்னு கேட்டதே என்ன அர்த்தம்னா, கேட்க வேண்டியது கிருஷ்ண கதையை தான். அதனால ஞானிகளுக்கு சம்மதமான ஒரு விஷயத்தை நீ சொன்னாப்பா, அதனால கேட்க வேண்டியதிலேயே கேட்க வேண்டியது எதுன்னா கிருஷ்ணனுடைய கதைன்னு ஆரம்பிக்கிறார். அவன் கேட்ட கடைசி கேள்விக்கு 3 ஸ்லோகத்தில் பதில். எதை நினைக்கக்கூடாதுன்னு ரொம்ப நான் டீட்டெயில்டாக சொன்னேன்னா அதை தான் நினைப்பீர்கள் இல்லையா. எதை செய்யக்கூடாதுன்னா அதுதான் செய்யணும்னு தோணும் இல்லையா. ஏதோ ஒரு நாள் இந்த ஆப்பிள் சாப்பிடாதன்னு யாரும் சொன்னாலாம், உடனே கடகடன்னு ஓடி போய் முதல்ல சாப்பிட்டு வந்தார் ஒருத்தர் இல்லையா. அதனால எதை செய்யக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்பலாம் சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டார், 3 ஸ்லோகம் ப்ரூஹியத்வா விபர்யம் முடிச்சாச்சு. செய்யத்தகாதன என்ன, இதுக்கு என்ன பெருசா எழுதின்னு போகணுமா? செய்யத்தக்கன என்ன அப்படின்னு சொன்னா தானா செய்யத்தகாதனங்கிறத விலகி போயிடும். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இப்போ இருட்டை போக்குவது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், வெளிச்சத்தை கொண்டு வருது எப்படின்னு சொன்னால் போரும். வெளிச்சம் வந்தால் தானா இருட்டு போயிடும் இல்லையா. இதுதான் நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பாடம் பாகவதம் சொல்கிறது. எதை செய்யக்கூடாதுன்னு ரொம்பலாம் சிந்தனை பண்ணாத, புக்கு படிக்காத, அதை பற்றி எதை செய்யணுங்கிறத பற்றி பாரு. 18,000 ஸ்லோகத்தில் 3 ஸ்லோகம் தான் ப்ரூஹியத்வா விபர்யம். என்ன செய்யத்தக்கது எது இல்லை, எது செய்யத்தகாததுங்கிறத கடகடன்னு சொல்லிட்டு இனிமேல் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் நான் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது பாகவத். அவர் சொல்கிற, கேட்க வேண்டியது நிறையா இருக்குடா ராஜன்னு, ராஜேந்திரா, கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. அவரவர்கள் இஷ்டத்துக்கு அவரவர்கள் கேட்பார்கள். நான் உயிரோடு இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் விஷயம் கேட்கணும். நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குடா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ. ரைட்டா? ஏன்னா ஒரு நாள் கூடு விட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பால் பாவிகால் இந்த பணம் அப்படின்னு ஔவை மூதாட்டி சொல்றா. சேர்த்து சேர்த்து வச்சான் ஒருத்தர், சேர்த்து சேர்த்து வச்சான், வீட்டை அழகா கட்டினான். கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு நாள் முன்னாடி புட்டுன்னு பூட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரயோஜனம்? அதனால இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோ. சாஸ்வதமா என்ன இருக்கும்? சாஸ்வதம்னா என்றும் நிலைத்து இருக்கக்கூடியது. நிலையாமையை தெரிஞ்சுக்கோ. நிலைக்காத விஷயத்தை பற்றி 1000 கேட்டு என்னடா பிரயோஜனம்? நிலைக்காதது அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தானே இருக்கு, எனக்கு தெரியாமலாம் இல்லையே இல்லையா. எல்லாமே நிலையாமைங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இல்லையா. நேற்று வரைக்கும் நல்லா பேசியிருந்தார் சார், இன்னைக்கு இல்லை சார் அப்படின்றோம். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார், இன்னைக்கு இல்லை, போச்சு. இந்த ரொம்ப அழகாக குருநாதர் ஒரு சொற்றூரை சொல்வார், வாழ்வை குடம் கவிழ் நீரென நினை அப்படிம்பார். குடத்துக்கு தண்ணி ட்ராப்பு ட்ராப்பாக சேர்ந்து வரும். ஒரு குழந்தை ஒரு பால் அடிச்சது, டபால்னு நீர் கவிழ்ந்துருத்துனா ட்ராப்பு ட்ராப்பாக விழுந்து மொத்தமாக போயிடும். அதனால இங்கே பரீட்சித்தை பார்த்து சொல்கிற, இதெல்லாம் நிலையாத விஷயம்டா, எல்லாம் கண்ணுக்கு நேரம் தெரியறது, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும், ஏன்னா வாழ முடியாது இல்லையா. அதனால அதை பற்றிலாம் கேட்கறது விஷயம் கிடையாது. எல்லாரும் டைம் இல்லை டைம் இல்லைன்ற, இல்லைடா குழந்தை, நீ தாண்டா, உனக்கு தாண்டா டைம் இருக்குன்ற. பரீட்சத்துக்கு இப்போ என்ன டென்ஷன் அப்படின்னா, 7 நாள் தானே இருக்குது. அச்சோ 35 வயசோ எவ்வளோ வயசோ உனக்கு தெரியல, ஒரு 40 வயசு நான் வீணா அடிச்சுட்டேனே, 36 வயசை நான் வீணா அடிச்சுட்டேனே, வீணா அடிச்சுட்டேங்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற? இப்போ 7 நாள் நான் காது குளிர, காது நிறைய கிருஷ்ண 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 கிருஷ்ணன், கிருஷ்ண கதை, கிருஷ்ண குணம், கிருஷ்ணனுடைய ரூபம் எல்லாத்தையும் உள்ள காது வழியாக ஹிருதயத்தில் உட்கார வச்சு விட்றேன். நீ வாழ்ந்தது இந்த 7 நாள் தான்டா. கிருஷ்ணனை நினைக்காம வாழ்ந்த நாளெல்லாம் பாழே, பாடாத நாள் எல்லாம் பாழே முரளிதரனை. டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லாத. இந்த ஒரு செகண்ட் நீ நாமா சொல்றியா, அந்த டைம் இருக்கே உனக்கு, அதுதானே முக்கியம். கடந்ததை பற்றி கவலைப்படாத, வரப்போகிறது உனக்கு தெரியாது, ஏன் கவலைப்படுற, இப்போ இருக்கேன். அதனால அவர் சொல்றார், பொதுவாக எல்லாம் ராத்திரி தூக்கத்தில் கழிப்பார்கள், பகலெல்லாம் நல்லா தூங்கணுமேனு கழிப்பார். ஏன் சார் இப்படி ஒருத்தர் பெரியவர் சொன்னார், என்ன அவர் பெரியவர் தான், அவர் சொன்னதில் அர்த்தம் இருந்து இருந்தாலும் சொல்கிறேன். அவர் ஏன் நீங்கள் இப்படி உழைக்கிறீங்க, உண்மையாக நேர்மையாக இருந்து ஏன் உழைக்கிறேன்னா, ஃபார் அ குட் நைட் ஸ்லீப் அப்படின்னார்.
அப்போ தான் நிம்மதியாக என்னால் தூங்க முடியும். ஸோ பாதி வாழ்க்கை தூக்கத்தில் போகிறது, மிச்ச பாதி தூங்கணுமேனு போகிறது, மொத்தமாக வாழ்க்கை போயிடுத்தேப்பா. அதனால இதெல்லாம் வாழ்க்கையினே நான் கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டேன். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்று இதினமே சுதினமும் அப்படின்னு பாடினல, இந்நாளே நன்னாள் அப்படின்றார். எந்த நாள்லாம் நன்னாள்னு குருநாதர் ஒரு பட்டியல் போடுறார் மதுரை கீதத்தில். என்னைக்கு பாகவதர்கள்லாம் இந்த என்னுடைய கிரகத்துக்கு வந்து பஜனை பண்ணுறார்களோ அந்த நாளே நன்னாள். என்னைக்கு நான் விடாமல் நாமா சொன்னேனோ அந்த நாளே நன்னாள். என்னைக்கு நான் பாகவதம் கேட்டேனோ நன்னாள். என்னைக்கு துளசி பறித்து நம்மளுடைய பிரேமிகவர்தனுக்கு சமர்ப்பிச்சேனோ அந்த நாளே நன்னாள்னு லிஸ்ட்டு போடுறார். அதனால அவர் சொல்ற டைம் இல்லை நீ யோசிக்கவே யோசிக்காத, இப்போ இருக்கக்கூடிய ஒரு க்ஷணம் போருண்டா. இந்த கிருஷ்ணன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கரையேற்றணும்னு நினைக்கிறியா? ஒரு மேட்ச் ஸ்டிக்கு இப்படி சக்கு ஏற்றினா போரும், பெரிய ரூமில் இருக்கக்கூடிய இருட்டு ஒரு செகண்டில் போயிடும். கிருஷ்ணன் பண்ண வேண்டியது என்னன்னா, இவன் என்னை சேர்ந்தவன் போரும் அப்படின்னு நினச்சிட்டான்னா ஒரு செகண்டு தான் வேணும் அவனுக்கு. நம்ம முயற்சினால கிருஷ்ணன் அடைய முடியாது, அவன் முடிவு பண்ணணும் இல்லையா? அவன் முடிவு பண்ணி தானே உட்கார வச்சிருக்கான் சத் சங்கத்தில். அதனால முயற்சியெல்லாம் அவன் தான் எடுக்கிறான். அதனால இங்கே அவர் சொல்கிறார், இந்த வாழ்க்கையை வீணடிக்கிறவா அவள் தான் டைம் இருக்கா டைம் இல்லைலாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு டைம்னா என்ன அர்த்தம்னா 7 நாள் டைம் இருக்குது. கிருஷ்ண கதையை கேட்க போகிறேன்னா 36 வருஷம் நீ வாழ்ந்ததை நான் கன்சிடர் பண்ணல. இந்த 7 நாள் நீ கதை கேட்க போறிய, அதுதான் நீ வாழ்ந்த நாள். அதனால் கவலைப்படாது. ஒரு 7 நாள், இப்போ 7 நாள் தான் இருக்குது கிருஷ்ணா அடையணும். அச்சா 7 நாள் தான் இருக்கா, அப்போ புட்டுன்னு போயிடுவான் அவன் இல்லையா? சில பேர் சொல்லுவார்கள், சார் உங்களுக்கு 7 நாளில் மரணம்னா அப்போவே முடிஞ்சான் அவன் இல்லையா? யாரான ஒருத்தர் நல்ல ஒரு வழி பண்ணணுன்னா என்ன பண்ணோம், ஜோசியர்கிட்ட போய் அவர் ஜாதகம் நீட்டுவார். அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், இப்படிலாம் பார்த்தா ஏதோ கிரகத்தை அப்படி 360 டிகிரி பார்க்குற மாதிரி பார்த்துட்டோ அவர் சொல்லுவார், சார் இது 2026 நடக்கிறது, 2028 ஏப்ரல் மாதத்தில் ஒரு கண்டம் சார் அப்படின்னா இருந்தால் இருப்பீங்க, இல்லைன்னா போயிடுவீங்கன்னா அன்னிலேருந்தே ஆரம்பிச்சாச்சு, அப்போயே பிடிச்சிடுவாங்க இல்லையா? அப்படியா ஒருத்தரை வந்து பார்த்து பேசணும். பாகவ தர்மத்தில் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. 7 நாள் இருக்காடா, சூப்பர், 7 நாள் போருமா, அடா ரொம்ப பாக்கியவான்டா நீ, 7 நாள் இருக்கடா, இவ்வளோ நாள் விட்டதை விடு, 7 நாள் உனக்கு கிருஷ்ண கதையை சொல்கிறேன், 7 நாளில் அடைஞ்சுடலாம். அட ஒரு முகூர்த்தத்தில் அடைஞ்சான்டா ஒருத்தன், 45 நிமிஷத்தில் ஒருத்தர் அடைஞ்சார் அப்படின்னா எவ்வளோ தெம்பா இருக்குது நமக்கு இல்லையா? 7 நாளா? அவரவர் ஒரு ஜென்மபிகி. நாரதர் டெஸ்ட்டுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறார், அவரவர் கோட்டி ஜென்மம் தபஸ் பண்ணி அடையலடா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா அவன் அதை கேட்டு தபஸுக்கு போகணுன்னு. சுகமணி என்ன சொல்கிறாருன்னா ஆப்போசிட் சொல்கிறார், 40 நிமிஷத்தில் அடைஞ்சிடலாண்டா, 1.5 மணி நேரத்தில் அடைஞ்சிடலாண்டா. அதுக்கெல்லாம் அவர் எக்ஸாம்பிள் வேறு கொடுக்குறார். ஒருத்தர் இருந்தான் கட்டுவாங்கன்னு, ஒருத்தர் இருந்தான், அவன் 45 நிமிஷம்தான். அவனுக்கு எப்படி ஆச்சுன்னா, அவர் பெரிய ஆளாக இக்ஷ்வாகு குலம்னு சொல்லக்கூடிய இந்த ராமர் வந்த குலத்தில் பிறந்தவர். முன்னாடி அவர் எப்படிப்பட்ட வீரர்னா, இந்திரனே இறங்கி வந்து ஹெல்ப் ப்ளீஸ்ன்னு கேட்பாராம், கொஞ்சம் வாங்கலேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்திரனுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்திரனுக்கு வாகனமாகவே ஒருத்தர் போயிருக்கார், ககுஸ்தர்னு பேர் அவருக்கு. இவர் என்ன பண்ணுவார், இந்திரனுக்காக போய் இந்த அசுர ஃபாரின்க்கெலாம் போய் இப்பெல்லாம் பண்ணுறாளே சண்டையெல்லாம், அந்த மாதிரி அப்போ போயிட்டு வந்திருக்காரு. அவர் போய் இந்திரனுக்காக சண்டை போட்டு அவருக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு வந்து அசுரர்கள்லாம் முடிச்சு வந்தார்கள். இந்திரன் உடனே ரொம்ப மனம் உருகி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னாராம். இந்திரன் என்ன வேணுமோ கேளுங்கன்னாலே அலாரம் லைட் அடிக்கணும் எல்லாருக்கும். கண்ணனுக்கும் சத்யபாமாவுக்குமே அந்த அமிர்தத்தை ஃப்ரீயாக கொடுக்கல, சொந்த தம்பி அவனை காப்பாற்றிருக்கான். அந்த சத்யபாமாவுக்கு அழகாக ஒரு பூச்செடி கொடுத்தா என்ன, ஒரு நர்சரி வைக்க போகிறா ஆற்றுக்கு பின்னாடி, ஒரு அது தேவலோகம் அப்படின்றான். அதெல்லாம் அங்கே தர முடியாது, அதெல்லாம் சரிப்படாது அப்படின்றான். அதனால தேவலோகத்தெல்லாம் அது இருக்கலாம், இங்கே வரக்கூடாது அப்படின்றான். அப்படிப்பட்ட இந்திரன் கட்டுவாங்கரை பார்த்து என்ன வேணுமோ கேளுங்க, கட்டுவாங்கர் புத்திசாலி, இந்திரனுக்கே சந்தப்பட்டு அவர் நினச்சி பார்த்தாரு, இந்திரன் இப்படி சொல்கிறான்னா ஏதோ விலங்கா இருக்கு, அதெல்லாம் சரி, நீயே கஷ்டப்பட்டு என் ஒத்தாசையில் தான் நீ உக்காந்துட்டு இருக்க அந்த ஒரு ஆசனத்தில், நீ எனக்கு எல்லாம் தரேன்றியா, சரி எனக்கு எவ்வளோ ஆயுள் பாக்கி இருக்கு, ஒரு முகூர்த்தம் சார். அதானே பார்த்தேன், உன் தாராள குணத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்குன்னு நினச்சேன், ஒரு முகூர்த்தம் தான் இருக்கா, போடா உன் போகமும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம், நேராக மண்ணுக்கு இறங்கிட்டார். இறங்கி 45 நிமிஷத்தில் கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணி, கிருஷ்ண தியானம் பண்ணி, கிருஷ்ண சரணாகதி பண்ணி அடைஞ்சிட்டார். பரீட்சித்து 45 நிமிஷம்டா, ஒரு முகூர்த்தம்டா, அரை முகூர்த்தத்தில் அடைஞ்சாடுறா, நீ ஏன்டா கவலைப்படுற, 7 நாள் இருக்குடா, நானும் தயாராக இருக்கேன், நீயும் தயாராக இருக்க, 2 பேரும் ஜம் 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 நான் கதை சொல்கிறேன், நீ கதை கேளு, சௌக்கியமாக கேளு அப்படின்னு பரீட்சித்தை ஆஸ்வாசப்படுத்தி
செய்யத்தகாத என்ன அப்படின்னா இதை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது தான். வேற சிம்பிளாக வேற எதுவும் சொல்லலை. அதனால நாள் இல்லைன்ற இருந்த என்ன பிரயோஜனம் இல்லையா? என்னைக்கு நம்ம கிருஷ்ணனை நினைக்கிறோமோ, நாமம் சொல்கிறோமோ, குரு கைங்கரியம் பண்ணுறோமோ, அன்றைக்கி தான் இருந்ததாகவே கணக்கு. அப்படி என்ன கவலை இல்லையா? அதனால அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி பாகவத சாரமாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டான் இல்லையா? கிம் ஸ்ரோத்தவ்யம் அதோ ஜப்பியம்னு கேட்குறானே. செய்ய வேண்டியது 3 தான் அப்படின்னார். என்னென்ன அப்படின்னா, பகவானுடைய கதையை கேளு, பகவானை கீர்த்தனம் பண்ணு, பகவானை சிந்தி. அவ்வளோதான். 3 சரி 2 தாண்டா. கதை கேளு, நாமா சொல்லு. 2 கதை கேளு, கரையேறு. முடிச்சுட்டார். ஆனால் பரீட்சத்துக்கு தான் டைம் இல்லை. 7 நாள் கதை கேட்டுட்டு நமக்கு 7 நாள் டைம் இருக்கணும் ஒரு கதைக்கு அப்புறம். அப்போது உங்களை எல்லாரும் உட்காந்து ஏன் பேச சொல்கிறேன்னா, அது கதை கேட்கறதுங்கிறது ஸ்ரவணம், கதை சொல்கிறதுங்கிறது கீர்த்தனம், நடக்கிறது உங்களுக்கு எனக்கும் என்னன்னா ஸ்மரணம். இந்த 3 தான் பாகவத தர்மம் அப்படின்னு அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த 2வது ஸ்கந்தத்தில் அவர் மேலும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அடுத்த வாரம் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஆச்சரியமான ஸ்கந்தம், நல்ல உயர்ந்த விஷயங்கள்லாம் பேசும். உங்களுக்கு அதை சிம்பிளாக ஆனாலும் அந்த ஆழம் குறையாமல், ஏன்னா உங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய தகுதி இருக்குங்கிறதுனால நிச்சயமாக ஆழம் குறையாமல் சந்தோஷமாக சொல்ல போகிறேன் குருநாதர் கிருபையினால்.